குஜராத் மாநிலத்தில் சண்டிபுரா வைரஸால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 79ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொரோனா தொற்று பீதி ஓய்ந்து மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கும் நிலையில் தற்போது வட மாநிலங்களில் சண்டிபுரா வைரஸ் தொற்றின் பாதிப்பு புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. 9 மாத குழந்தைகள் முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை மட்டும் குறிவைத்து தாக்கும் சண்டிபுரா வைரஸால் குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பதற்றம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை சண்டிபுரா பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்றாலும் அனைத்து மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற கோரி மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. 1965ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் சண்டிபுரா கிராமத்தில் முதலில் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக அதற்கு சண்டிபுரா எனும் பெயர் வந்துள்ளது. இந்த வைரஸ் கொசு, மணல், ஈ மற்றும் உண்ணி உள்ளிட்டவற்றால் பரவுகிறது. எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகளையே இந்த வைரஸ் அதிக அளவில் தாக்குவதாகவும் பெரும்பாலும் மழைக்காலங்களில் மணல் பரப்பில் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் எளிதாக பரவுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சண்டிபுரா வைரஸ் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயம் உண்டாகிட்டு இருக்கு. அண்ட் சண்டிபுரா வைரஸ் என்னன்னா, இட் பிலாங்ஸ் டு ராப்டோவிரிடே ஃபேமிலி. அது ஆர்போ வைரஸ் குரூப். இது அந்த ஃபர்ஸ்ட் ரேபீஸ் வைரஸ் மாதிரி மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ் காஸ் பண்ணணும்னு பயந்துட்டு இருந்தாங்க. சண்டிபுரா வைரஸ் 1965 சந்திபுரா என்கிற ஒரு கிராமத்தில், இட் பிலாங்ஸ் டு மகாராஷ்டிராவில், அங்கே இதுக்கு இந்த வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இது NIV பூனேயில் கண்டுபிடிச்சாங்க. இந்த வைரஸ் அப்போ ரொம்ப ஒரு 29 to 30 சில்ட்ரனை தான் தாக்குனது. இந்த வைரஸ் எப்படின்னா, அந்த வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ் வைரஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சந்திபுரா வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ் வைரஸ், CPHVன்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இந்த வைரஸ் என்னென்ன யார் அஃபெக்ட் பண்ணுன்னா, சில்ட்ரன் லெஸ் தென் 15 இயர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். மேலும் மணல் மற்றும் கட்டிடங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த வைரஸ் பரவி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. வைரஸால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அதீத காய்ச்சல், சளி, தலைவலி, மூச்சு திணறல், மூளை காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டு அதிகபட்சமாக 48 மணி நேரத்திற்குள் உயிரிழக்க நேரிடுவதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வைரஸ் குஜராத், ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் பெருமளவில் பரவி வருகிறது. இந்த வைரசுக்கு தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்காததால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள, சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் குழந்தைகள் விளையாடிய பின் கை கால்களை சுத்தமாக கழுவுவதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், அவ்வப்போது கொசு விரட்டி பயன்படுத்தி கொசு பெருக்கத்தை தடுப்பதன் மூலம் நோயை முழுவதுமாக தடுக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அவங்க அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு வெளியில் விடுறப்போ ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு, இந்த சாண்ட் ஃப்ளை கடிக்காமல், இது மஸ்கிட்டோ மாதிரி கடிக்கிறதுனால இதுக்கு எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாம்னா, மஸ்கிட்டோ நெட் போட்டு இந்த பசங்களை படுக்க வைக்கணும். எல்லாமே தூங்குறப்போ மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். அப்புறம் வெளியில் விளையாடும் போது ஃபுல் ஸ்லீவ்ஸ் கவர்டாக விளையாட வைக்கணும். இவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சத்துள்ள ஆகாரம், தண்ணி ஆகாரம்லாம் கொடுக்கணும். சப்போஸ் ஃபீவர் வந்தது, ஹெட்டேக் அண்ட் வாமிட்டிங் இருந்ததுன்னா குழந்தைங்களை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரது நல்லது. இந்நிலையில் குஜராத்தில் அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் இரத்த மாதிரிகளை புனே தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு அனுப்பி சோதனை செய்தது சண்டிபுரா வைரஸால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஆய்வின் முடிவில் சண்டிபுரா வைரஸால் தான் உயிரிழந்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொற்றால் குழந்தைகள் உட்பட 79 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 38 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் குஜராத் சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இந்தியா முழுவதும் சுமார் 389 பேர் சண்டிபுரா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 120 பேர் உயிரிழந்ததாகவும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 50% பேர் உயிரிழக்க நேரிடுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.